ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். சூப்பரான சிம்பிளான சோம்பேறி சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு லேசினஸ் இருக்கும்போது இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக வரும், டேஸ்டியாகவும் இருக்கும். கோல்டு டைமில் எல்லாம் நான் சாப்பிட்லாம். பெப்பர் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இது பார்த்திங்கன்னா நான் எடுத்துருக்க இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா, வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர், தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் கிரைண்ட் பண்ணிக்கிறேன் பேஸ்ட்டாக. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய், 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அதுவுமே நல்லா வதக்கிக்கலாம். ஏன்னா அதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் போகும். இந்த மாதிரி 2 மினிட்ஸ்க்காக நான் இங்கே நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம மேரினேஷன் பண்ணி வச்சுருக்கோம்ல சிக்கன், அதை இதில் ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். மேரினேஷன் சிக்கன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் எப்போவுமே பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்த உடனே சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியா பவுடர், உப்பு எல்லாம் சேர்த்து மேரினேஷனுக்கு வச்சுருவேன். சிக்கன் கிரேவி செய்கிறதானாலும் சரி, இல்லைனா பிரியாணி செய்கிறது அந்த மாதிரி வச்சுருவேன். அப்போ தான் அதோட சிக்கன் நல்லா மேரினேட் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில்னா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் ஒரு 2 மினிட்ஸ்க்கு இது நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1/2 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு அதுவுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இங்கே எவரெஸ்ட் மீட் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். எவரெஸ்ட் மீட் மசாலா ஆட் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இது ஆப்ஷனல் தான், ஆனால் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதுக்கு பதிலாக நீங்கள் ஏதாச்சும் வேறு மட்டன் மீட் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் திரும்பியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆயில் செப்பரேட் ஆகி வரணும் ஒரு 2 மினிட்ஸ்க்கு. அதுக்கப்புறம் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல பேஸ்ட்டு, அதுவுமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். இது பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ்க்கு, இட்லிக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஒரு லேசினஸ் இருக்கும்போது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக குயிக்காக வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சு செஞ்சிடலாம். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் லிட் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோம்னா நல்லா சூப்பராக குக் ஆகிடும். நடுவில் செக் பண்ணி கூட பார்த்துக்கலாம். நான் இதில் பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேம் வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்லா சிக்கன் ஸ்மெல்லுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். டேஸ்ட் வைஸுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.